அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன். ஜோதிட கட்டுரைகள், ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன். ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேசராசி அன்பர்களே, குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்களின் விவாதங்களை தவிர்ப்பது நலம். வீடு நிலம் பிரச்சனைகள் திடீரென்று தோன்றி கவலைகளை அளிக்கும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவுகள் உண்டு. தாயார் உடல்நிலை பாதிக்கும். பணியாளர்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்டஹோரா குரு. இன்று சந்திராபலம் மேசராசிக்கு சற்று குறைவாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் பெருத்த நன்மைகள் உண்டாகும். உறவினர்கள் ஆதரவுடன் இருப்பர். உடன் பிறந்தோரும் உதவிடுவர். எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை உண்டு. தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்டஹோரா சுக்கிரன். இன்று ரிஷபராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. மிதுனராசி அன்பர்களே, பெரியோர்கள் தரும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். உடலிலும் மனதிலும் வேகம் பிறக்கும். கணவன் மனைவி பார்ட்னரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம். அவர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவியும் கிட்டாது. தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். பண வரவு உண்டு. பணியாளர்கள் தமக்கிட்ட பணிகளை உரிய நேரத்தில் ஆற்றி நிம்மதி அடைவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்டஹோரா சூரியன். இன்று மிதுன ராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. கடகராசி அன்பர்களே, மனதிற்கினிய நிகழ்ச்சிகள் இன்று அரங்கேறும். சிறு சிறு பயணங்களும் உண்டு. சுப செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும். ஆபரணச் சேர்க்கை உண்டு. கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயமோ உதவியோ பெற இயலாது. வீடு மாற்றம் வாகன மாற்றம் சிந்தனைகள் வலுக்கும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். பணியாளர்களுக்கு நண்பர்கள் மூலம் சகாயம் பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காளிங்க நர்த்தனர். அதிர்ஷ்டஹோரா புதன். இன்று சந்திராபலம் கடகராசிக்கு பூரணமாய் உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். தன் கீழ் பணியாற்றும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களிடம் கோபத்தை தவிர்த்து பெருந்தன்மையுடன் இருக்கவும். நெடுநாள் கனவுகள் அரங்கேறும். சிறு சிறு பயணங்களும் உண்டு. தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். பண வரவு திருப்தி தரும். பணியாளர்கள் மிக கவனத்துடன் பணியாற்றவும். இட்ட உத்தரவின்படி செயலாற்றினால் நிம்மதி பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்டஹோரா குரு. சிம்மராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, உறவினர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். உடலில் சுறுசுறுப்பும் செயலில் வேகமும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். அரசாங்கத்தார் மூலம் பெற வேண்டிய அனுமதி உத்தரவுகள் கைக்கு வந்து சேரும். உரிய நேரத்தில் பணமும் கிட்டும். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் அனுகூலம் இல்லை. பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்டஹோரா புதன். கன்னிராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. துலாராசி அன்பர்களே, எச்செயலையும் திறம்பட ஆற்றிட பிறர் மூலம் உதவிகளை பெறுவது அவசியமாக தோன்றும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். கூட்டுத் தொழில் லாபம் உண்டு. கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் எதிர்பார்க்கும் நன்மைகள் இன்று கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சலிப்பின்றி முழு கவனத்துடன் ஆற்றினால் வெற்றியே பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்டஹோரா புதன். துளாராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது. விருச்சிகராசி அன்பர்களே, ஆற்ற வேண்டிய பணிகள் பல்கி பெருகினாலும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம். யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியும். புகழ் மதிப்பு கௌரவம் உயரும். பாக்கிய தடைகள் இருப்பதால் பொறுமை அவசியம். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். கவனத்துடன் பணியாற்றவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர்.
அதிர்ஷ்ட ஹோரா குரு. இன்று நாள் முழுவதும் சந்திரனின் பலம் தங்கள் ராசிக்கு பூரணமாய் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, குறுக்கீடுகள், பிறர் உதவியின்மை இருந்த போதிலும் எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். கூட்டுத் தொழில் எதிர்பார்த்த லாபம் தர வாய்ப்பில்லை. கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு. பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். அனைத்தையும் செவ்வனே முடித்திட கடின முயற்சி தேவை. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட ஹோரா சூரியன். இன்று காலை 9:55 மேல் சந்திரனின் பலம் தங்கள் ராசிக்கு வந்து சேருகிறது. மகர ராசி அன்பர்களே, தடைகள் பல இருந்த போதிலும் நண்பர்கள் மற்றும் அறிமுகமில்லாதவர்களின் உதவிகளை பெறுவதன் மூலம் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். குழந்தைகளின் மேன்மை, அவர்களின் படிப்பு பற்றிய சிந்தனைகள் வலுக்கும். கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் நன்மைகள் பெற முடியும். பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர். புதிய பொறுப்புகள் உருவாகும். புகழ், மதிப்பும் உயரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்ட ஹோரா புதன். இன்று காலை 9:55 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, எடுத்த பணிகளை செவ்வனே முடிப்பதில் குறுக்கீடுகள் தோன்றும். பொறுமை அவசியம். பொறுப்புடன் செயலாற்றி வெற்றி காணலாம். தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். கூட்டுத் தொழில் லாபம் இல்லை. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று தள்ளி போகும். பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் கவனத்துடன் பணியாற்றி நிம்மதி காணலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். அதிர்ஷ்ட ஹோரா குரு. இன்று காலை 9:55 மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாக உள்ளது. மீனராசி அன்பர்களே, மனோ திடமும் செயல் ஊக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் சந்திப்பு உண்டு. ஆறுதல் உண்டு. ஆதாயம் இல்லை. தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை பெறலாம். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஆதாயமும் பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட ஹோரா புதன். மீனராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது. இன்றைய நாளுக்குரிய ஹோரா கட்டம் அன்பர்கள் அறிந்து கொள்ள அட்டவணையாக தரப்பட்டுள்ளது. இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலன்கள். இன்று 4/9/2024, பிறவி எண் 4, விதி எண் 3, கிழமை எண் 5. பிறவி எண் 1ஆம் எண்காரர்களுக்கு எண்ணியபடி செயலாற்ற தடைகள் உருவாகும். 2ஆம் எண்காரர்களுக்கு பிறர் உதவிகளை பெறுவதில் தயக்கம் காட்ட வேண்டாம். 3ஆம் எண்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உண்டு, பலனும் உண்டு. 4ஆம் எண்காரர்களுக்கு எச்செயலும் இன்று வெற்றியே தரும். 5ஆம் எண்காரர்களுக்கு பண வரவு உண்டு, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சிறந்த நாள். 6ஆம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் மூலம் பெருத்த லாபம் உண்டு. 7ஆம் எண்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும். 8ஆம் எண்காரர்களுக்கு திட்டமிட்டபடி அனைத்தும் வசமாகும், வெற்றியே விளையும். 9ஆம் எண்காரர்களுக்கு பொறுமையும் புத்திசாலித்தனமும் வெற்றியை ஈட்டித்தரும். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். நாளையும் கோளையும் அறிந்து கொள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்காக லக்ன சக்கரமும் கிரக நிலையும் பஞ்சாங்க குறிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர், பிறந்த நேரம், தேதி, ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் 9486105473 மூலமாகவோ அல்லது astrokumaran@gmail.com எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம். திருமணம், பொருத்தம் பார்க்க ஆண், பெண், பிறந்த நேரம், தேதி, ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே, பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு. To know the birth Jatak strength, both positive and negative points, all the bhavas, as well as the impact of Dasha Bhukti Antaram, with reference to present planetary position, send the basic particulars of name, father, husband name, date of birth, time of birth and place of birth either by WhatsApp number 9486105473
or by mail astrokumaran@gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPay, Paytm or by account transfer. The report is not a ready-made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. And the report will be sent in PDF or image file through WhatsApp or by mail. Apart from general predictions, solutions along with the remedies to any questions will also be done. For marriage matching, to ascertain the compatibility, send the basic particulars of both male and female. Please contact or send message to 9486105473 or 8300305473. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.